விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் செங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன், வயது 36. இவர் மீது குடும்ப நலக்கோர்ட்டில் ஜீவனாம்சம் வழக்கு நடக்கிறது. இவ்வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. வழக்கை விசாரிக்கும் நீதிபதி சுதாகர் வேறொரு வழக்கு குறித்து விசாரணை நடத்தி கொண்டிருந்தார். அங்கு வந்த பாலமுருகன் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை கோர்ட்டிற்குள் வீசினார். அரிவாள் வக்கீல்கள் அமர்ந்திருந்த இடத்தில் வந்து விழுந்தது. ஸ்பாட்டுக்கு விரைந்த டிஎஸ்பி பாலசுந்தர், இன்ஸ்பெக்டர் சிவபாலன் தலைமையிலான போலீசார் பாலமுருகனை பிடித்து சிட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் வன்கொடுமை தடுப்பு கோர்ட் நீதிபதியாக இருப்பவர் சுதாகர். அவர்தான் குடும்ப நல கோர்ட்டுக்கும் பொறுப்பு நீதிபதியாக உள்ளார். பாலமுருகன் மீதான ஜீவனாம்சம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பை கூறவுள்ள நீதிபதி சுதாகரை எச்சரிக்கும் விதமாக அரிவாளை வீசினாரா அல்லது வேறு எதுவும் காரணமா என போலீசார் விசாரிக்கின்றனர். கோர்ட்டுக்கு உள்ளே வருபவர்களை நுழைவாயில் உள்ள 8க்கும் மேற்பட்ட போலீசார் விசாரணை நடத்தி சோதனை செய்த பின்னரே அனுப்புவர். இதனால் பாலமுருகன் கோர்ட்டிற்கு பின்புறம் உள்ள காம்பவுண்டு சுவரை தாண்டுவதற்கு ஸ்டூல் ஒன்றை பயன்படுத்தி உள்ளே குதித்து அரிவாளுடன் வந்தது விசாரணையில் அம்பலமானது. அவரை போலீசார் கைது செய்தனர். கோர்ட்டிற்குள் அரிவாள் வீசிய சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியது.